வெல்கம் டு சிரியாஸ் கார்டன். இன்னைக்கு திருக்குறள் அதிகாரம் 126 நிறை அழிதல் பற்றி பார்க்கலாம். குறள் 1251 பார்க்கலாம். காமக்கணிச்சி உடைக்கும் நிறை என்னும் நாணுத்தாழ் வீழ்த்த கதவு. பொருள்: நாணம் என்னும் தாழ்பாலை கோத்திருக்கும் நிறை எனப்படும் கதவை காதல் விருப்பமாகிய கோடாரி பிளக்கின்றது. குறள் 1252 காமம் எனவொன்றோ கண்ணின்றென் நெஞ்சத்தே யாமத்தும் ஆளும் தொழில். பொருள்: எல்லோரும் வேலையின்றி உறங்கும் நடுஜாமத்திலும் என் நெஞ்சத்தை தண்டித்து வேலை வாங்குவதால் காதல் என்று சொல்லப்படும் ஒன்று இரக்கமற்றதாக இருக்கிறது. குறள் 1253 பார்க்கலாம். மறைப்பேன் மண் காமத்தை யானோ குறிப்பின்றி தும்மல் போல் தோன்றிவிடும். பொருள்: என் காதல் ஆசையை நான் மறைக்கவே எண்ணுவேன், ஆனால் அது எனக்கும் தெரியாமல் தும்மலை போல் வெளிப்பட்டு விடுகிறது. குறள் 1254 பார்க்கலாம். நிறை உடையேன் என்பேன் மண் யானோ வெண் காமம் மறை இறந்து மன்றுபடும். பொருள்: இன்று வரை நான் என்னை மன அடக்கம் உடையவள் என்றுதான் எண்ணிக்கொண்டிருந்தேன். ஆனால் இன்றோ என் காதல் ஆசை மறைத்தலை கடந்து ஊரவர் அறிய வெளிப்பட்டு விட்டது. குறள் 1255 பார்க்கலாம். செற்றார் பின் செல்லா பெருந்தகைமை காமநோய் உற்றார் அறிவதொன்றன்று. பொருள்: தன்னை பிரிந்து சென்றவர் பின்னே செல்லாது தானும் அவரை விட்டு பிரிந்து நிற்கும் மன அடக்கத்தை காதல் நோயை அறியாதவர் பெற முடியும், அறிந்தவரால் பெற முடியாது. குறள் 1256 பார்க்கலாம். செற்றவர் பின் சேரல் வேண்டி அளித்தரோ என்றென்னை உற்ற துயர். பொருள்: என்னை பிரிந்து சென்றவர் பின்னே நான் போய் சேர வேண்டும் என்று என்னை பிடித்த இந்த காதல் நோய் தூண்டுவதால் இது மிக மிக கொடியது. குறள் 1257 நானென ஒன்றோ அறியலாம் காமத்தால் பேணியார் பெட்ப செயின். பொருள்: நமது அன்புக்குரியவர் நம்மீது கொண்ட காதலால் நமக்கு விருப்பமானவற்றை செய்யும்போது நாணம் என்னும் ஒரு பண்பு இருப்பதையே நாம் அறிவதில்லை. குறள் 1258 பார்க்கலாம். பன்மாய கள்வன் பணிமொழி அன்றோ நம் பெண்மை உடைக்கும் படை. பொருள்: என் மன அடக்கமாகிய கோட்டையை அழிக்கும் ஆயுதம் பல பொய் தொழிலும் வல்ல இந்த மன திருடனின் பணிவான சொற்கள் அன்றோ. குறள் 1259 பார்க்கலாம். புலப்பல் என சென்றேன் புல்லினேன் நெஞ்சம் களத்தல் உருவது கண்டு. பொருள்: அவர் வந்தபோது ஊடல் கொள்ளலாம் என்று எண்ணி அவர் முன் நில்லாது அப்பால் போனேன். நான் போனபோதும் என் நெஞ்சம் அடக்கமில்லாமல் அவரோடு கலக்கத் தொடங்குவதைக் கண்டு இனி அது முடியாது என்று அவரை தழுவினேன். குறள் 1260 பார்க்கலாம். நினந்தீயில் இட்டன நெஞ்சினார்குண்டோ புணர்தூடி நிற்பேம் எனல். பொருள்: கொழுப்பை தீயிலே போட்டால் அது உருகுவது போல தம் காதலரைக் கண்டால் மன அடக்கமின்றி உருகும் நெஞ்சினை உடைய பெண்களுக்கு அவர் கூடவும் நாம் ஊடவும் பின்பு ஏதும் தெரியாத நிலையிலேயே நிற்போம் என்ற நிலை உண்டாகுமோ? நன்றி. அடுத்த வீடியோவில் திருக்குறள் அதிகாரம் 127 அவர் வயின் விதும்பல் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ. சிரியாஸ் கார்டன், சுந்தரி செல்வம். தேங்க்யூ.